அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மாதந்தோறும் அரிசி மற்றும் கோதுமை இலவசமாகவும் சீனி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம்தான் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டது. அதேபோல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. தேர்தலுக்கு பின்பு மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின்பு புதிதாக விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவிலேயே மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் நடந்தும் வருகிறது. சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும். 1 கோடியே 60 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தனர். 1 கோடியே 16 லட்சம் பேருக்கு இப்போது கொடுக்கிறோம். இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இன்னும் 2-3 மாதத்தில் கொடுத்து விடுவோம். இப்போது தேர்தல் என்பதால் கடினம், ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததுமே பணம் கொடுப்போம், கவலை வேண்டாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.